வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ப்ரானிக் அக்யூபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் வந்திருக்கார். அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளும் நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கும் போது ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி வந்துட்டு அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேர் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. பல விதமான சிகிச்சை முறையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான நோயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேனு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. பட் அது மாதிரியான டெஸ்டஸ் எதுவுமே இல்லாம வெறும் கைகளை பிடிச்சி நாடியை பிடிச்சி என்ன நோய்கள்னு ஈஸியா கண்டறிய முடியுதுன்னு அது எப்படி சாத்தியமா இருக்கும்? அதை பத்தி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஆக்சுவலா இந்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மமே என்னன்னா, மக்கள் மனசுல எழக்கூடிய ஒரு கேள்வியும் என்னன்னா, பலவிதமான பரிசோதனைகள் செய்கிறோம், நோயினுடைய காரணத்தையே நம்மால் கண்டுபிடிக்க முடியல. ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் நம்ம வேறு ஏதாவது ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, பரிசோதனைகள் செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் கூட சொன்னோம், நமக்கு சில நோய் பாதிப்புகள் இருக்குது, பரிசோதனை முடிவுகள் எல்லாமே நார்மல் அப்படின்னு வரும்போது நாம் செய்துக்கிற பரிசோதனைக்கும் நம்முடைய உண்மையான உடல் நிலைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்றதில்லை. அதற்கு மாறாக உயர்தர பரிசோதனைகளுக்கு தான் நாம் முற்படுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நாடி பரிசோதனை அப்படிங்கிறது அக்யூபங்க்சர் மருத்துவ முறையினுடைய ஒரு அடிப்படை. நோயை கண்டறிவதற்கு உலகம் முழுவதிலும் உள்ள அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே பரிசோதனை முறை நாடி பரிசோதனை தான். இந்த நம்முடைய கை விரல்களை விட உயர்வான ஒரு சென்சார் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம நாடி பரிசோதனை மூலமாகவே நோய்க்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். காரணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குணப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக சுலபம். அந்த வகையில் பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது மிக மிக உயர்தரமானது. ஆனால் பேஷண்ட்டுக்கு நாம் ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நாடி தொட்டு பார்க்கும்போது அந்த உணர்வுகளை ஒரு சிகிச்சையாளர் உணர்ந்து அதற்கான புள்ளிகளில் சிகிச்சை வழங்குவார். ஆனால் டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, இது விண்வெளி வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இதன் மூலமாக நாடி பரிசோதனையினுடைய முடிவுகளை அப்படியே ஒரு கிராஃபிக்கல் பிரிண்ட் அவுட்டாகவும் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். தட் இஸ் அன் எவிடென்ட் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஆஃப்டர் ஏ கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எனர்ஜி வைஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸை பேஷண்ட்டே ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணமாக வலி உணர்வோடு இருக்கிற பேஷண்ட்டுங்க வலி இல்லை அப்படின்னோடனே ஓகே நமக்கு குணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு உணர்ந்துக்குவாங்க. மற்ற நிலைகளில் புரிந்து கொள்வதற்கு இந்த கிராஃபிக்கல் பிரிண்ட் அவுட் டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டு தி அக்யூபஞ்சர் ஹீலர்ஸ். இந்த ஒரு நுட்பத்தை நம்ம டாக்டர் வகாப்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ பேஷண்ட்ஸ் ஒரு எவிடென்ட் பேஸ்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சுகுணா, பெங்களூர். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகேம்மா, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் வஹாப் இருக்காரு, பேசலாம். தடிசா வந்துடுது. அந்த நீங்க எந்த இடத்துல கீறீங்களோ அந்த இடத்துல ஸ்கின்ல அந்த ஒரு மாற்றம் ஏற்படுதாமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. தடிசா அப்படி வந்துடுது. அது எவ்வளவு நேரத்துல அது செட்டில் ஆகுதுமா? within 10 minutes அப்படிங்கிறது. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? சுமாரா 1 year அப்படி இருக்கு. 6 months இப்போ ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்கேன். அப்ப கூட அது கிளியர் ஆகல. சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? 37. பீரியட் ரெகுலாரிட்டிஸ்லாம் எப்படிமா இருக்கு? அதுதாங்க பிரச்சனை, சரியாவே ஆறுதில்ல. ஸோ நீங்கள் அதை விட முக்கியத்துவம் ஏன் ஸ்கின்னுக்கு கொடுக்குறீங்கன்னா அது ஒரு எக்ஸ்போஸ்டு ப்ராப்ளம், வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை, அப்படி தானே? ஸோ இதுதான் நம்முடைய மனித இயல்பு. எப்பவுமே ஜாயின் எல்லாம் வேற பெயின் இருக்கு. ஓகேம்மா, ஓகே. குழந்தைங்க எத்தனைமா இருக்கு? 2 பசங்க. நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி. ஓகே. உங்களுக்கு உங்கள் உடம்புல இந்த வாட்டர் எலிமெண்ட் நீர் மூலகத்தில் பாதிப்பு இருக்குது. அதனால் தோள்களில் ஏற்படக்கூடிய வறட்சி,
அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், உங்களுடைய பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸும் ப்ராப்பராக இல்லை. அதனால் நீங்கள் ஸ்கின் வந்து வறண்டு இருக்கு, நீங்கள் வந்து ஒரு நெகத்தால் அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஒரு மார்க் வரும். அப்புறம் நீங்கள் சொன்னது போல் கொஞ்சம் நேரம் பொறுத்து அது செட்டில் ஆகிடும். ரெண்டாவது, மென்சுரல் சைக்கிள்ஸ் ரெகுலராக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைம்மா. நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒரு கைனிக் டாக்டர் சந்திக்கும் போது அவங்க வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தான் 2 குழந்தை இருக்குது, அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் 37 வயசில் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. குறைந்தபட்சம் உங்களுடைய மாதவிலக்கினுடைய சுழற்சி நிற்கிற வரைக்கும் கர்ப்பப்பை சிறப்பாக இயங்கணும். அதன் பிறகும் அதனுடைய தேவை பெண்களுக்கு நிச்சயம் உண்டு. இதை நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போது நவீன சிகிச்சை முறைகளில் 2 குழந்தை இருக்குது, யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, மென்சுரல் டிஸார்டர்ஸ் இருக்குது, இல்லை அதிகமாக உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக கர்ப்பப்பையை எடுக்கிறத பற்றி தான் யோசிக்கிறோமே தவிர அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் வந்தாலுமே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கர்ப்பப்பையினுடைய சக்தி ஓட்ட பாதிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அக்யூபஞ்சர் மூலமாக இந்த பிரச்சனையை 100% சரி செய்துக்க முடியும். யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியானாலே உங்களுடைய அனைத்து நோய்க்குறிகளும் சரியாயிடும். நீங்கள் சொல்கிற ஒரு நோய்க்குறியும் இண்டிகேஷனும் வந்து ஒரு செப்பரேட் ப்ராப்ளம் கிடையாது, ஒரு நோயினுடைய அறிகுறிகள் தான் மற்றதெல்லாம். அதனால் நீங்கள் டெஃபினட்டாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கின் பிரச்சனையும் சரியாகும், மாதவிலக்கு சுழற்சியும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வலிகள் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த வலிகளும் சரியாகும், உங்களுடைய எலும்பு மண்டலமும் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஓகே, அவங்க இணைப்பை துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே, சரி, அக்யூபஞ்சரை பற்றி நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அக்யூபங்க்சர் அப்படின்னு சொன்ன உடனேவே இது வந்து ஒரு சீன நாட்டு வைத்திய முறை, அங்கேருந்து நாம் இதை தெரிஞ்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து பரவலான ஒரு கருத்து. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த மருத்துவ முறையினுடைய அந்த வேர் தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் பழனியிலிருந்து தோங்கியது. அங்கு வாழ்ந்த போகர் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த மருத்துவ முறையை சீனர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழனி அந்த கோவிலில் நவபாஷான முருகர் சிலையை போகர் வடிவமைச்சிருக்கார். அந்த சிலையில் அக்யூபங்க்சர் சக்தி ஓட்ட பாதைகளையும் புள்ளிகளையும் அவர் வடிவமைச்சிருக்கார். இது வந்து அக்யூபங்க்சர் மருத்துவம் அப்படிங்கிறது நம் தமிழகத்திலிருந்து துவங்கிய ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் சீனர்களும் அவர்களுடைய அக்யூபங்க்சர் தொடர்பான புத்தகங்களில், நூல்களில் வந்து போகரை நன்றியுணர்வோடு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மருத்துவ முறையை வந்து அவர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மருத்துவ முறை நமக்கு சொந்தமான நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறையினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு கூட நாம் இதை சொல்லலாம். ஓகே, அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைன்னு சொன்னோன்னே ஓகே சைனாலேருந்து வந்த ஒரு மருத்துவ முறைன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷனை சேர்ந்த ஒரு மருத்துவ முறைன்றது இன்னைக்கு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்றீங்க? பாசித் மேடம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சார், தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வாகாப் இருக்காரு, பேசலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது சார். என்ன வேலை செய்கிறீங்க? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் சார். இப்போ ஃப்ரீயாகவே இருக்கேன். என்ன ஏஜ் உங்களுக்கு? 25 ஆகுது சார். திருமணம் ஆயிடுச்சா? இல்லை சார், நான் அவ்வளோ சார் திருமணம் ஆகும். பொதுவாக ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருக்குது, குணமாகவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இயல்பாக நம் நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருந்தால் நம்மளை எந்த நோயுமே தாக்காது. பட் சில நோய்க்குறிகள் வந்து தொடர்ந்து இருக்குது, 2 வருஷம் 3 வருஷமாக இருக்குது, எந்த வைத்தியம் பண்ணாலும் குணமாகலை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறையே அக்குபஞ்சர் தான். காரணம் என்னென்னா, அக்யூபஞ்சரில் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த LI11 அப்படிங்கிற இந்த புள்ளி நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய புள்ளி. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தற்சமயம் உங்களுக்கு முறையான சிகிச்சை வேணும். ஒரு அக்யூபஞ்சர் சிகிச்சையாளரை நீங்கள் நேரில் சந்தித்து ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு குணமான பிறகு மீண்டும் நோய்கள் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த புள்ளிகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுயமாக நீங்களே
ஒரு செல்ஃப் அக்யூப்ரெஷர் மூலமாக உங்களை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் காஞ்சனா, சென்னை. ஓகேம்மா, உங்களோட லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக சிக்னல் இருக்க இடத்துல இருந்து நீங்க தொடர்ந்து பேசுனீங்கன்னா உங்களோட கேள்விகளும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்குமா. இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இருக்காரு, பேசலாம். வணக்கம் டாக்டர். கொஞ்சம் நீங்க டிவி யூனிட்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்து பேசுங்கம்மா. ஹலோ நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது சிக்னல் தெளிவா இருக்கிடும், இல்லைன்னா டிவிக்கு பக்கத்துல இருந்து பேசாமல் இல்லை டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா உங்களோட கேள்விகளும் தெளிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும். அடுத்த முறை கால் பண்ணி நீங்க தெளிவா உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக டாக்டர் வஹாப் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பல விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவா ஒரு மருத்துவ முறை இல்லைன்னா ஒரு மருத்துவரை போய் அணுகும் போது ஜென்ரலா அவங்க நோயை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. பட் நீங்க அந்த மருத்துவ முறை எப்படி தொடங்கி இருக்கு, அந்த மருத்துவ முறைக்கான மைய புள்ளி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை எப்படிலாம் குணப்படுத்துறாங்க, அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகளை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே. சரி, ஆக்சுவலாக நாம் ஒரு மருத்துவ முறையை மேற்கொள்ளும் போது அந்த மருத்துவ முறையினுடைய அடிப்படை என்ன, மற்ற மருத்துவ முறைகளாலெல்லாம் கைவிடப்பட்ட நோய்களை கூட மருந்தே இல்லாத ஒரு மருத்துவ முறை நமக்கு எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிற ஒரு தெளிவு அல்லது அந்த மருத்துவ முறையின் மீது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படணும்னா இந்த விவரங்கள்லாம் அவங்கள போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். சரி, அதுக்காக தான் இந்த ஒரு அதாவது மருத்துவ விழிப்புணர்வுன்னு நாம் சொல்கிறதே என்னென்னா, எந்த நோய் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இல்லையா, இந்த நிலை முதல்ல மாறணும். இப்போது ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையால் உலகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாம் குணமாக்க முடியும் அப்படின்னா இன்னொரு மருத்துவ முறைக்கு அவசியம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளை உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ முறைகளை உலக சுகாதார மையமும் அங்கீகரிச்சிருக்கு. அப்போது எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறை ஏற்றது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம மருத்துவ விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட், இன்ஜுரி அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தை விட, தட் இஸ் மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அலோபதி ட்ரீட்மெண்ட்டை தவிர ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும், ஒரு ஆர்த்தோ டாக்டருடைய அறிவுரை தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு துறையையே சார்ந்து போவது அப்படிங்கிறது தான் தவறு. ஓகே. ஸோ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைகளுக்கு ஏற்ற மருத்துவ முறைகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா எந்த சிக்கலும் இல்லாமல் நம் நோய்களும் நீங்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும். மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான டாக்டரை போய் அணுகிறது, சரியான மருத்துவ முறையை இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த மருத்துவ முறை தான் நமக்கு சரியான தீர்வு தரும்ன்ற ஒரு பேசிக்கான அவேர்னஸ் மக்களிடையே இருக்கணும்ன்றது தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். மருந்தில்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கவிதா மேடம், சாத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். எனக்கு கால் முட்டி ரெண்டும் ரொம்ப வலிக்குது மேடம். இந்த தேய்மானம்னு சொல்லிட்டாங்க எனக்கு. எவ்வளோ நாளாக வலி இருக்குமா? நான் 33 இயர்ஸ், எனக்கு 33 வயசுல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார் இந்த வலிய. இப்போ உங்களுக்கு என்ன வயசுமா? இப்பதான் சார் 40 பிறந்திருக்கு. சரிம்மா, மாத விலக்கெல்லாம் ரெகுலரா இருக்காமா? சார் அது 35லயும் எனக்கு நியூட்ரஸ் எடுத்தாச்சு. ஓகேம்மா. இப்போ குழந்தைங்க எத்தனைமா உங்களுக்கு? எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு 2 பேர் இருக்காங்க. நார்மல் டெலிவரிஸா? நார்மல் தான் சார். சரிங்கம்மா. யூட்ரஸ் எதனால எடுத்தாங்கம்மா? 3 மந்த்ஸா இது மாதவிலக்கு ஏற்படல. அதனால புண்ணாகி கர்ப்பப்பை வாய் ஒட்டிருச்சு, திறக்க முடியல, அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல இருந்து இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம உடம்புல இருந்து அதிகமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது பெண்களினுடைய கர்ப்பப்பை தான். காரணம் என்ன அப்படின்னா, அதை எடுக்கிறதுன்றது சுலபம். ரெண்டாவது அதை எடுத்தமா இல்லையா, அது வெளியில தெரியக்கூடிய ஒரு உறுப்பும் இல்லை இல்லையா. அதனால மென்சுரல் சைக்கிள் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் டார்கெட் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது தான். அது ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமான உயரப்போக்கு இருக்குது,
அப்போ கஷ்டமான உதிரப்போக்கு இருக்குது, எந்த பிரச்சனையை பெண்கள் சொன்னாலுமே ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை இருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற ஆர்கன் வந்து யூட்ரஸ் தான். ஆனால் இது மிக 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 தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தவிர, இப்போ வந்து ஒரு யூட்ரஸில் வந்து சர்விக் ஏரியாவில் கேன்சர் இருக்குது, இல்லை ரொம்ப இனிமே வந்து அது சீர் செய்யவே முடியாத அளவுக்கு பாதிச்சிடுச்சு, யூட்ரஸ் இருந்தால் மற்ற பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் யூட்ரஸை நாம் எடுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கிறத வந்து நம்ம கூடிய வரை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த உறுப்பை பாதுகாக்கிறதுக்கும் பெண்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணணும் முதல்ல. 2வது, வழக்கமாகவே மாதவிலக்கு வந்து ஒரு பாயிண்டில் அந்த மென்சுரல் சைக்கிள் மெனோபாஸ் ஆகி நிற்கும் போதே பெண்களினுடைய அந்த எலும்புகள்லாம் வீக் ஆகிடும், ஈஸ்ட்ரோஜனோட செக்ரீஷன் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அலோபதி டாக்டர்ஸும் அதை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் 35 வயசுலேயே நீங்கள் அந்த உறுப்பை எடுத்துட்ட பின்னால் உங்களுடைய எலும்பு வந்து பலவீனமாக தானே போகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி, தேய்மானம், முட்டி வலி மட்டும் இல்லை மற்ற பகுதிகளில் கூட உங்களுக்கு வலி வரலாம். இப்போ ஆர்கனை எடுத்துட்டீங்க, ஸோ இனிமே அது வந்து ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸ், இனிமே அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். இந்த நிலையில கூட நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வலிகள் வந்து உடனடியாக குறையும். ஓரளவுக்கு அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து சிகிச்சையும் எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை பாருங்க, அவர் உங்களுக்கு ப்ராப்பரா. மெயின் பிரச்சனை வந்து வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா 80 கேஜிஸ் இருக்கேன் நானு. சரிங்கம்மா, பொதுவா ஒரு பேஷண்ட் வந்து முட்டி வலியோட வரும்போது அல்லது கணுக்கால் வலியோட வரும்போது டாக்டர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க, வெயிட்டை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும்ன்றது வந்து ஒரு பொதுவான அறிவுரை, நானும் கேள்விப்படுறேன். ஆனால் அது சாத்தியமா? நீங்கள் எப்போ எடையை குறைச்சி எப்போ வலியிலிருந்து நிவாரணம் பெறுறது இல்லையா? அதனால் நீங்கள் முதல்ல வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது வலிகள் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் எடைக்கான காரணம் இப்போ நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது, பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது கூட ஒரு சடன் இன்க்ரீஸாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரசவத்துக்கு அப்புறம் அல்லது இது போல் யூட்ரஸ் ரிலேட்டடான பாதிப்பு வந்த பின்னால் திடீர்னு எடை கூடுறது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் எடையை குறைப்பதற்கும் உங்களுடைய வலிகளை குறைத்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வர்றதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை நேரில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 6 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரிலீஃப் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் இதை பற்றி பல சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா, உங்க டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களோட கேள்வி தெளிவா இருக்குமா? வளானூர்ல இருந்து நான் பேசுறேம்மா. சரிம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. 2 வயசு ஆகுதுமா. ஓகேம்மா, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்கம்மா, அப்பதான் உங்களோட கேள்வி தெளிவா இருக்கும். சரிம்மா மன்னிச்சிங்கம்மா, கோச்சிக்காத. இல்ல பரவாயில்லம்மா, அடுத்த முறை கால் பண்ணும்போது நீங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டு கால் பண்ண ஆரம்பிங்க, அப்பதான் உங்களோட பேசுறமா. எனக்கு முக்கியமானதுமா இது. சரி பேசுங்கம்மா, பேசுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு 3 அடப்பு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துருந்தேன். அங்க கொஞ்சம் பணமாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்து மாத்திரை சாப்பிட பார்த்து ரொம்ப வயிறு வீக்கமா, கை காலெல்லாம் வீங்கி போகுது, மூச்சு விட முடியல, ரவை இட்லி சாப்பிட முடியல, சோறு சாப்பிட முடியல, நடக்க முடியல, மூச்சு அடைக்குது, நீங்க கூட நடக்க முடியலமா. நான் அக்குபஞ்சு டாக்டர்கிட்ட 1 வருஷமா பார்த்துன்னு வரேன். அவங்க ஊசி குடுத்துறாங்க, போனாக்கா குடுத்துறாங்க, கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்றாங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரணுங்காட்டி ஒவ்வொரு வீக்கமா போகுது கிட்டமா. ஒவ்வொரு 10 கிலோ வெயிட் வச்சு கட்டின மாதிரி இருக்குது. சரியா வெளியே போக மாட்டேங்குது, காத்து பிரிய மாட்டேங்குது.
எனக்கு யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் சார் உங்களை இப்ப பார்த்து கேக்குறேன். சரிங்கம்மா. என்ன இப்போ மன்னிச்சிங்க சார், நான் கேட்டதுக்கு எனக்கு ஏதாவது கொஞ்சம் வைத்தியம் சொல்லுங்க சார். சரிங்கம்மா. இப்போ நீங்க வந்து இப்போ ஹார்ட் சம்பந்தமா இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களாம்மா? அது நிறுத்தாதாயா, உனக்கு ஆகாது, நீ ஒரு வேளை சாப்பிடுன்னு சொன்னாங்க. 2 மாசமா நிறுத்திட்டு ஒரு வேளை சாப்பிட்டேன். இப்போ ஒரு 15 நாளா ரொம்ப கௌரெல்லாம் நீங்கின்னு, கை காலாம் நீங்க, மூஞ்செல்லாம் நீங்கிது, நடக்க முடியல. டாக்டர் போனா நீ இந்த மாத்திரை போடாத சாப்பிடு, உனக்கு வேற எந்த நோவுமே இல்ல. சரி, இப்போ சரி நீங்க கிட்ட போனா மாத்திரையே சாப்பிடாதன்னு சொல்றாங்க. சரிம்மா, உங்க பிரச்சனைக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். நீங்க போனை கட் பண்ணிட்டு டிவில இந்த பதில தெரிஞ்சுக்கிங்கம்மா. சரி சார். ஓகேவா? சரி. அதாவது இப்போ இவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து அலோபதி ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டைஜஷனு, கேஸ்ட்ரைட்டிஸு, பிளாட்டட் ஸ்டமக்கு அண்ட் அதர் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போது இவங்களுக்கு வந்து அந்த நம்ம எந்த ஒரு அலோபதி ட்ரக் சாப்பிட்டாலுமே அதுக்கான ஒரு பக்க விளைவு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதுக்கான மருந்துகள் சாப்பிடும்போது இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், கொஞ்சம் நாசியா, இல்லை வந்து ஒரு மயக்கம், இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் திடீர்னு அவங்க அந்த மருந்துகளை நிறுத்தக்கூடாது. சில அக்யூபஞ்சர் டாக்டர்கள் வந்து இப்போ அவங்க சொன்னது மாதிரி இந்த மருந்தெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இம்மீடியட்டாக அந்த மருந்துகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்துறது அப்படிங்கிறது சரியில்லை. நாம் என்ன பண்ணணும், ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு படிப்படியாக அந்த மருந்துகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தான் அதை நம்ம டேப் டவுன் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ இவங்க ரொம்ப புவர், அதை செலவு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிலையில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட வந்து இப்போ நம்மளோட யூனிட்டில் அக்யூபஞ்சர் வந்து அப்சல்யூட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஃபீ ஸ்ட்ரக்சர்லேயே வந்து we have 3 slats. One is regular, another one is concessional tariff for low income group people. Third category 100% free treatment on every Saturday. ஸோ எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே செலவு பண்ண முடியல அப்படின்னா அவங்க சனிக்கிழமைகளில் வந்து நம்மளோட மருத்துவமனையில் சென்னை டி நகர்லேயும் செங்கல்பட்டில் இருக்கிற அந்த 2 யூனிட்லேயும் முற்றிலும் இலவச சிகிச்சை எடுத்துக்கலாம். பே பண்ணி சிகிச்சை எடுத்துக்கிற அந்த ரெகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிவன் டு தி ஃப்ரீ பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி முடியாதவங்க, செலவு பண்ண முடியாதவங்க கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இவங்க பிரச்சனையில் வந்து இவங்க டெஃபினட்டாக செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த டாக்டரை பார்த்து அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகளை ரீஷெட்யூல் பண்ணிக்கணும். அடுத்தது அக்யூபஞ்சரை சப்போர்ட்டிவாக எடுத்து ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்க துவங்கும் போது இந்த மருந்துகளை படிப்படியாக குறைக்கணும் வித் தி கைடன்ஸ் ஆஃப் தி டாக்டர்ஸ். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர். வணக்கம், நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். உங்க பேர் சார்? என் பேர் பாண்டி. ஓகே பாண்டி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டருக்காக பேசலாம். என்னுடைய வயது 42. சொல்லுங்க சார். வெளிநாட்டுல ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். நான் ஒரு குனிஞ்சு ஒரு காட்டன் இருக்கும்போது பேக் சைட்ல வந்து எனக்கு ஒரு குறுக்கு பிடிச்சது. பின்ன நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க சவ்வு விலகி விலகி ஒரு நரம்பு வந்து அமிக்கிட்டு இருக்கு, அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி. நான் உடனே புறப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். இப்ப 3 மாசம் ஆச்சு. இங்க வந்து மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதே தான் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இப்போதைக்கு எனக்கு எந்த வழியுமே இல்லை. சரி சார், இது மீண்டும் வருமா? வராது. ஏன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, ஒரு சுளுக்கு, இதெல்லாம் வந்து சரியாயிட்டா அப்புறம் மீண்டும் மீண்டும் வர்றதில்லை இல்லையா? திரும்ப எப்போவாது ஒரு மால் பொசிஷன் நமக்கு வந்து வேற ஒரு காரணங்களால் அந்த பாதிப்பு வரலாமே தவிர இதே பிரச்சனை திரும்ப வரும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. முதல்ல இப்ப என்ன வயசு சொன்னீங்க? 42. 42. நான் கீழே குனியும் போது முழங்காலு கீழே ஒரு நரம்பு பிடிக்குது. அது அடுத்து சொல்ல வரேன், கேளுங்க. இப்போ இந்த பிரச்சனையில வந்தீங்க, இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த பிரச்சனையை மறந்துடுங்க. சரி சார். நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த ஏஜ் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கிறதுனால above 40, 42 அப்படிங்கிறதுனால உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு?
சரி சார். என்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாம அசஸ் பண்ண முடியும் பல்ஸ் டயக்னோசிஸ் மூலமா. சரி சார். அதை ஒரு தடவை நீங்க எவாலுவேட் பண்ணி சில புள்ளிகள்ல நீங்களே சுயமா செல்ஃபா ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. இப்போ நான் சில புள்ளிகள்லாம் ப்ரோக்ராம்ல சொல்றேன் இல்லையா, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு தடவை நேரில் இதை வந்து அசஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான என்ன புள்ளிகளில் நீங்க சப்போர்ட்டிவா ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டீங்க, டயட்டிங், மோஷன் போகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளே வராது. சரி சார். ஓகேவா? ஸோ அதனால ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து உங்களை ஒரு தடவை டயக்னோஸ் பண்ணிக்கிங்க, பல்ஸ் பார்த்துக்குங்க. நேரில் நான் எங்கே சார்? மெட்ராஸில் சார். கீழே ஸ்க்ரால் ஆகுற நம்பருக்கு டி நீங்க கால் நகர்லையும் பண்ணுங்க. செங்கல்பட்டுலையும் இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன் சார். சரி சரி, ரொம்ப தூரமா இருக்கு. இங்க முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா அங்கேயே கூட ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. ஓகே, நீங்க இங்க வர்றதா இருந்தா சென்னை அல்லது செங்கல்பட்டுக்கு வாங்க. செங்கல்பட்டா சார்? ஆமா, நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க இருக்கு கிளினிக்ன்ற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லா நிறைய விஷயங்கள், குறிப்பா அக்யூபஞ்சர் சிகிச்சை முறை பத்தி டீட்டெயிலா பல விஷயங்கள் நேர்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதை தொடர்ந்து நாளைக்கும் வேற சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.